பிராண்டி செய்திகள். அமெரிக்க வீரர்கள் கைதா. ஈரான் போடும் புதுப்பொய். ட்ரம்ப் கொடுத்த நெகிழ்ச்சி அஞ்சலி. எகிரும் பலி எண்ணிக்கை. மேகாவுக்குள் வெடித்த மோதல். வணக்கம் மக்களே, இது உங்கள் ஏஞ்சல் அருணா. என்ன பாஸ், யுத்த களத்துல உண்மையை விட வதந்தி தான் வேகமா பரவும் போல. அமெரிக்க வீரர்கள் ஈரான் கிட்ட சிக்கிக்கிட்டாங்களா இல்ல கொல்லப்பட்டாங்களா? இதோ அந்த 7 அதிரடி யுத்த ரகசியங்கள். ஈரானின் சிறைப்பகிர். பாஸ், ஈரானின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தலைவர் அலி லாரிஜானி ஒரு குண்ட தூக்கி போட்டிருக்காரு. அமெரிக்க வீரர்கள் பலரை நாங்க சிறை பிடிச்சு வச்சிருக்கோம், ஆனா அமெரிக்கா அவங்க இறந்துட்டதா பொய் சொல்லுதுன்னு எக்ஸ் தளத்துல பதிவிட்டிருக்காரு தலைவரே. அமெரிக்காவின் அதிரடி மறுப்பு. ஆனா அமெரிக்க கடற்படை கேப்டன் டிம் ஹாக்கின்ஸ் இத பச்சை பொய்ன்னு சொல்லிருக்காரு. ஈரான் மக்களை ஏமாத்த பாக்குது. எங்க வீரர்கள் வீர மரணம் தான் அடைஞ்சிருக்காங்கன்னு சென்ட்காம் மூலமா விளக்கம் கொடுத்திருக்காங்க நண்பா. வீரர்களுக்கு இறுதி அஞ்சலி. நேத்து டெலாவேர் டோவர் ஏர்ஃபோர்ஸ் பேஸ் வந்திறங்கின 6 அமெரிக்க வீரர்களோட உடலுக்கு ட்ரம்ப் சார் நேர்ல போய் அஞ்சலி செலுத்தியிருக்காரு. இது ரொம்ப கஷ்டமான சூழல், ஆனா நாங்க இந்த யுத்தத்துல ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம்னு ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்திலிருந்து சொல்லிருக்காரு மக்களே. பலியான 180 குழந்தைகள். யுத்தத்தோட கோரமுகம் இதுதான் பாஸ். ஈரான்ல இருக்கிற மினாப் நகரத்துல ஒரு ஸ்கூல் மேல நடந்த தாக்குதல்ல 180 குழந்தைகள் பலியாகியிருக்காங்க. இது அமெரிக்காவோட வேலைன்னு நியூயார்க் டைம்ஸ் சொன்னாலும் இதை ஈரான் தான் செஞ்சுச்சுன்னு ட்ரம்ப் சார் அடிச்சு சொல்றாரு பாஸ். பூட்ஸ் ஆன் த கிரவுண்ட். அமெரிக்க ராணுவத்தை நேரடியா ஈரான் மண்ணுக்குள்ள அனுப்புவீங்களான்னு கேட்டதுக்கு எந்த அதிபரும் அனுப்ப மாட்டேன்னு சொல்லுவாங்க, ஆனா நான் அப்படி சொல்ல மாட்டேன். ட்ரம்ப் சார் ஒரு பெரிய ஹிண்ட் கொடுத்திருக்காரு ப்ரோ. மேகாவுக்குள் வெடித்த மோதல். ட்ரம்போட தீவிர ஆதரவாளர்களே இப்போ அவருக்கு எதிரா திரும்பியிருக்காங்க. அந்நிய நாட்டு போர் வேண்டான்னு சொல்லிதான் உங்களுக்கு ஓட்டு போட்டோம், ஆனா நீங்க மறுபடியும் போர தொடங்கிட்டீங்களேன்னு மார்கரி டெய்லர் கிரீன் மற்றும் மேகின் கெல்லி போன்றவங்க செம்ம கடுப்புல இருக்காங்க சகாக்களே. 555லிருந்து 1332 வரை போர் தொடங்கி ஒரு வாரம் ஆகிற நிலையில பலி எண்ணிக்கை 1332 தாண்டிடுச்சுன்னு ஈரான் தரப்பு சொல்லுது. நிலைமை இப்போ கைமீறி போயிட்டு இருக்கு அண்ணாச்சி. பாஸ், போர்ல யாரு ஜெயிக்கிறாங்கங்கறத விட யாரு அதிகமா இழக்கிறாங்கங்கிறது தான் முக்கியம். நம்ம தலைவர் ரஜினி லிங்கா படத்துல சொன்ன அந்த ஒரு டயலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. ஒரு நிமிஷம் ஆவேசப்படுறவன் மனுஷன், ஆனா அதே ஆவேசத்துல பல உயிர்களை பலி கொடுக்கறவன் அது அரசியலா இல்ல அழிவான்னு காலம்தான் சொல்லணும். நிஜமாவே பாஸ், ட்ரம்போட இந்த அதிரடி மூவ் அவருக்கு தேர்தல்ல கை கொடுக்குமா இல்ல அமெரிக்கா ஃபர்ஸ்ட் கொள்கைக்கே வினையா முடியுமான்னு தெரியல பாஸ். கண்ணா, நிஜத்தை சிறை பிடிக்கலாம், ஆனா உண்மைய மறைக்க முடியாது. அமெரிக்க வீரர்கள் சிறையில இருக்காங்களா இல்லையாங்கிற மர்மம் சீக்கிரம் வெளியே வரும் தலைவரே. இந்த fog of war, the first casualty is always the truth boss. அமெரிக்க வீரர்களை பலி கொடுக்கறது சரியா? ட்ரம்ப் ஈரான் மண்ணுக்குள்ள ராணுவத்தை அனுப்பணுமா? உங்களோட கருத்து என்ன? கமெண்ட் பண்ணுங்க. உலக யுத்தத்தின் அனல் பறக்கும் அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மைய லவுடா சொல்லுவோம், குவிக்கா சொல்லுவோம். திஸ் இஸ் ஏஞ்சல் அருணா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பாய். ஒரு விசில் போடுங்க பாஸ்.